19 செப்டம்பர் 1999 அன்று ஞாயிற்றுக்கிழமை எனில் 19 ஜனவரி 2001 அன்று என்ன கிழமை கேட்குறாங்க. ஸோ இங்க பாருங்க 1999 இங்க 2001. ஸோ இடையில 2000 ஒரு வருஷம் கம்ப்ளீட்டா இருக்குது. ஸோ 2000 அப்படிங்கிறது லீஃப் இயரான்னு பாருங்க. லீஃப் இயர் அப்படிங்கிறது 4ஆல வகுப்பணும். 4ஆல வகுப்பட்டு மீதி 0 வந்துச்சுன்னா அது லீஃப் இயர். லீஃப் இயரா இருந்தா அதுல மொத்தமா 366 நாள். லீஃப் இயரா இருந்தா 366 நாள், இல்லைன்னா 365 நாள். ஓகேங்களா. ஸோ இது வந்து இடையில இருக்கிற 2000 பாத்தீங்கன்னா லீஃப் இயர், அப்ப 366 நாள். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இங்க 1999 செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். செப்டம்பர்ல ஒரு 30 நாள் இருக்கும், அக்டோபர்ல 31 நாள், நவம்பர்ல 30 நாள், டிசம்பர்ல 31 நாள். ஸோ அடுத்தது பாருங்க 2000 நம்ம எடுத்தாச்சு, இங்க 366 நாள். அதுக்கப்புறம் 2001 ஜனவரி மட்டும் 2001 ஜனவரி மட்டும் 19 நாள். ஸோ அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, நம்ம செப்டம்பர்ல 19 நாள் எடுக்கணும், நம்ம 30 நாள் எடுத்திருக்கோம். ஸோ அந்த 19 மைனஸ் பண்ணணும், 30 19 மைனஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம இந்த 19 அப்படியே மைனஸ் பண்ணிடலாம். அப்போ இதை மட்டும் ஆட் பண்ணுங்க, இதை மட்டும் ஆட் பண்ணா 2, இங்க நாமும் 12, 122 நாள். 122 நாள் இதுல மட்டும். ஸோ இது கூட இந்த 366 நாள் ஆட் பண்ணோம். அப்போ 366 ஆட் பண்ணா 8 8 4 மொத்தமா 488 நாள். 488 நாள். ஸோ இதை 7ஆல வகுக்கணும், ஏன்னா ஒரு வாரத்துக்கு 7 நாள், அதனால 7ஆல வகுத்துமா. 6 7 42, 8ல 2 போச்சுன்னா 6 0 8. அடுத்து 9 7 63, 68ல 63 போச்சுன்னா மீதி 5. ஸோ இதுக்கு மேல இது 7ஆல வகுக்க முடியாது. அப்போ மீதி பார்த்தோம்னா 5 நாள். மீதி 5 நாள். ஸோ 5 நாள் அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை விட்டுருங்க. ஞாயிற்றுக்கிழமை விட்டுருங்க. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி. 5ஆவது நாள் வெள்ளிக்கிழமை. அதாவது 19 ஜனவரி 2001 அன்று வெள்ளிக்கிழமை வரும். ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி இந்த சம் பாருங்க. 17 ஜூன் 2019 அன்று திங்கட்கிழமை எனில் 17 ஜூலை 2021 அன்று என்ன கிழமை வருதுன்னு கேட்குறாங்க. இந்த சம் சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.